மற்றபடி பார்த்தீங்கன்னா கீ கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்த கீ வேறு மாதிரி இருக்குது, இப்போ வர கீ வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார் இன்ஜெக்டர் மாடல். சுவிட்ச் மவுண்டு அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. காமி பிரேக்கு, செல்ஃப் சுவிட்சு, 4 ஸ்ட்ரோக் இன்ஜினு. ஒரு டீசென்ட் லுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினு, இது 4 ஸ்ட்ரோக் இன்ஜினு. ஹெவி டியூட்டி 2 ஸ்ட்ரோக் இன்ஜினு, இது 4 ஸ்ட்ரோக் இன்ஜினு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் கெப்பாசிட்டி வந்து 900 ml, அதுக்கு 350 ml. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேக் கேப்சர்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸல் 100க்கு ஒரு மாதிரி இருக்கும், எக்ஸல் ஹெவி டியூட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும், எக்ஸல் சூப்பருக்கு ஷேக் கேப்சர் ஒரு மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எக்ஸல் 100 ஸ்டார்டிங் மாடல் BS4ல் இந்த மாதிரி தான் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி என்னென்னா செல்ஃப் சுவிட்சு, இது வந்து அதாவது மேக்னட் மூலியமாக சுற்றி விட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி செல்ஃப் மோட்டரே இல்லாத ஒரு மாடல். கிராங்கு சுழற்சியை கொண்டு சுற்றி செல்ஃப் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸல் 100ல் BS6 மாடலில் இப்போ காமனாக என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா காமனாக வர ப்ராப்ளம் வந்து காமி பிரேக் கொடுத்துருக்காங்க. இதில் பிரேக்கே சரியாக பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க கஸ்டமர். எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்த மாதிரி எக்ஸல் ஹெவி டியூட்டியில் இருக்க மாதிரி எஃபிஷியன்ஸாக பிடிக்க மாட்டேங்குது பிரேக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மற்றபடிலாம் மவுண்டு, இது இண்டிகேட்டர் சுவிட்சு இதெல்லாம் வரதெல்லாம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க ஆஃப் பண்ணுறதுக்கு. மற்றபடி பிரேக்லாம் ஃப்ரண்ட் பிரேக்லாம் ஓரளவு எஃபிஷியன்ஸாக தான் இருக்குது. மற்றபடி ப்ராப்ளம் வருதுன்னா மெயினாக இன்ஜினில் ப்ராப்ளம் வருதுன்னா வால்வு சவுண்டு வருது, டக்குன்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, இன்ஜின்லேருந்து கடகடன்னு சவுண்டு வருது, அது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அது மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்கன்னா சென்சார் ஆட் பண்ணியிருக்காங்க. சைட் ஸ்டார்ட் சென்சாரு ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்கன்னா இப்போ ஓடிட்டுருக்கு, சவுண்டு கேட்குறதுனாலே தெரியும் ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ ஸ்டாண்டை இதை எடுத்து விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இது ஓரளவு யூஸான டெக்னாலஜி தான். நம்ம ஸ்டாண்டை திரும்பி எடுத்தால் தான் ஆஃப் ஆகும்.